மாடிஃபிகேஷன் ஃப்ரெண்ட்லியா ஒரு கார் அமையிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்படி ரொம்ப நாள் கழிச்சு அமைஞ்ச கார் தான் டாடா சியரா. ஸோ டாடா சியராவோட பேஸ் மாடலை வாங்கிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி அலாய் வீலு, மியூசிக் சிஸ்டம், கேரியர்னு நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணலாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய கார் பார்த்தீங்க அப்படின்னா டாடா சியராவோட பேஸ் மாடல் ஸ்மார்ட் ப்ளஸ் அப்படின்னக்கூடிய வேரியண்ட் தான். இந்த பைக்கோட எக்ஷோரூம் காஸ்ட் நீங்கள் என்ஏ பெட்ரோல் போறீங்க அப்படின்னும் போது 11,50,000 எக்ஷோரூம் விலையிலேயே உங்களால் வந்து வாங்க முடியும். அண்ட் ஆல்சோ டீசல் இன்ஜினும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸிங்கை நீங்கள் டிஸ்பிளேல பார்க்கலாம். எக்ஷோரூம் எவ்வளவு, ஆன் ரோடு எவ்வளவு அப்படிங்கிறது. வாங்க இன்னைக்கு டாடா சியராவோட பேஸ் மாடலில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டீரியர் எப்படி இருக்கு, இன்டீரியர் எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வெஹிக்கிள் வழங்கின டாடா ஈரோடு ஷோரூமுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் யாராவது ஈரோடு சுற்றி உள்ள பகுதிகளிலிருந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, டாடா கார்ஸ் வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு மறக்காம காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே வீலர்ஸ், வெஹிக்கிளோட வாக் அரவுண்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த வெஹிக்கிளோட டீட்டெயில் ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது. ரைட் ரிவ்யூ பண்ணதாக இருக்கட்டும், கம்ஃபோர்ட் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணதாக இருக்கட்டும், இதில் என்னெல்லாம் டெக்னிக்கலாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரிவ்யூவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். இன்னைக்கு இந்த ஸ்மார்ட் ப்ளஸ் அப்படிங்கிற வேரியண்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, உண்மையிலே வேல்யூ ஃபார் மணியா, மித்த காம்படிட்டரோட கம்பேர் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஓகேவா அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, எனிவே ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் ப்ரொஃபைலுக்கு வந்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து பார்க்கும்போது இது பேஸ் மாடலா டாப் மாடலா அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ எல்இடி கனெக்டட் டிஆர்எல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுக்குற வகையில் தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதை நீங்கள் ரிமோட் மூலியமாகவே ஆன் பண்ணி பார்த்துக்கவும் முடியும். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாமே வந்து எல்இடியில் இருக்கிற மாதிரி தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கிளாசி பிளாக்ல இருக்கக்கூடிய கிரில்ஸாக இருக்கட்டும், இந்த ஏர் டம்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த கிளாசி பிளாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒயிட்டில் வந்து பார்க்கும்போதே அந்த டூயல் கலரில் இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. அண்ட் கலர் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 விதமான கலர் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பேஸ் மாடல் போகிறீங்க அப்படின்போது குறிப்பிட்ட கலரில் தான் உங்களால் வந்து வாங்கவும் முடியும். அந்த கலர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ ஆகும். என்னென்ன கலர்ஸில் உங்களால் வாங்க முடியுங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த டாட்டாவோட லோகோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சியராவோட பேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கிப் லைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஷ் கலரில் இருக்கக்கூடிய ஸ்கிப் லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ப்ரொஃபைலே வந்து ஒரு மேசிவான ஒரு தோற்றத்தில் தான் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். டிசைனே பார்க்குறது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் இந்த காரை பார்க்கும்போது இது பேஸா இல்லை மிடிலா டாப்பான்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. யூஸ்வலாக இருக்கக்கூடிய பேஸ் மாடல் இந்த மிட் சைஸ் எஸ்யூவிலே நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில காரில் ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ்லாம் கொடுக்கக்கூடிய கார்கள்லாம் வந்து இருக்குதான். பட் இதில் வந்து எல்இடியிலே இருக்கக்கூடிய ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். வைப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பாய்லர் டைப் வைப்பர்ஸ் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. எனிவே நம்ம அப்படியே சைட் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இந்த காரோட லென்த் பொறுத்த வரைக்கும் 4340 mm, அகலம் 1841 mm, ஹைட்டு 1715 mm, வீல் பேஸ் 2730 mm. ஸோ இந்த வெஹிக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியன் ரோட்ஸில் மேடு பள்ளமான பகுதிகளில் ஓட்டுறதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சைட் ப்ரொஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு இந்த காரே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட் ப்ரொஃபைல்லாம் ஒரு டூயல் டோன் ஃபினிஷிங் வந்து தெரியுது. ஏன்னா இந்த வீல் ஆர்ச்லாம் வந்து அந்த கிளாசி பிளாக்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ரன்னிங் போர்ட்லேருந்து அண்ட் பின்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கிப் பிளேட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கனெக்டடாக இருக்கிற மாதிரி இது வடிவமைச்சிருக்காங்க. வீல்ஸ் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு R17 வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பயன்படுத்திருக்காங்க. 215/65 R17 இருக்கக்கூடிய டயர் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் வீல் தான், வீல் கப் மாதிரியான விஷயங்கள் இதில் வந்து வராது. பட் நிறைய பேர் வந்து பிடிச்ச மாதிரியான அலாய் வீலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் சூஸ் பண்ணிக்கவும் முடியும். R17ன்றது ஒரு நல்ல டயர் ப்ரொஃபைல் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான அலாய் வீல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களால் வந்து மாடிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கவும் முடியும். மிரர் விஷயத்துக்கு வரலாமே. மிரர் பேஸ் மாடலாக இருந்தாலும் எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரர் கிளாசி பிளாக்ல இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அதுலேயே டேர்ன் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்லாம் இருக்கிற மாதிரியே இதை வந்து பேசிக்காகவே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சைட் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வரலாம். ஏ பில்லர் வந்து பிளாக்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடங்கள்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்ல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெருசாக காசு கட் பண்ணி பாடி கலர்ல இருக்கிற மாதிரிலாம் இந்த காரை பொறுத்தவரைக்கும் வடிவமைக்கல. சியராவோட பேஜிங் சைடில் இருக்குது. மெயினாக ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துட்றாங்க. பாடி கலரில் இருக்கக்கூடிய ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸும் வந்து கொடுத்துட்றாங்க. எனிவே இதுதான் இந்த சைட் ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்படியே நம்ம ரியர் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோமே. ஓகே, நம்ம வெஹிக்கிளோட ரியர் ப்ரொஃபைலில் இருக்கோம்.
அண்ட் ஆல்சோ கனெக்டட் டெயில் லைட் தான் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாமே எல்இடியில் வந்து வடிவமைச்சிருக்காங்க. சியாராவோட பேஜிங் வந்து இருக்குது, டாட்டாவோட லோகோ சென்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து இந்த ஷார்க் பின் ஆண்டனா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இல்லை. ஏன்னா இந்த காரில் மியூசிக் சிஸ்டம் இல்லை, அதனால் ஆண்டனாவாக இருக்கட்டும், ரியர் கேமராவாக இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்கள் கொடுக்கல. ஸோ கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்கிப் லைட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த கிளாசி பிளாக்ல இருக்கிற மாதிரி இந்த வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த பம்பர்ஸ் எல்லாமே மெயினாக இந்த மாடலில் வந்து இந்த வைப்பர் வாஷரும் டிஃபாக்கர் லைன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அதை நம்ம ஆக்சரிஸாக போடணும்னு நினச்சாலும் ரொம்பவே கஷ்டம். மாடிஃபிகேஷன் பண்ணி தான் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். அதை பேசிக்காக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க எப்படி தான் மித்த வேரியண்ட் விற்கிறது சொல்லுங்கள். அதனால் இதில் அதெல்லாம் வந்து குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக பூட் ஸ்பேஸ் 622 லிட்டர் பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மேசிவான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரை பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸ்பேர் வீல் இருக்கான்னு பார்ப்போம். மெயினாக ஆக்சுவலாக கீழே வரும். ஸோ இந்த வண்டியிலையும் ஸ்பேர் வீல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுக்கல அப்படின்னு ஒன்று சொல்லலாம். நிறைய பிராண்ட்ஸ் வந்து இப்போ வர வர ஸ்பேர் வீலை வந்து கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ சியராலையும் உங்களுக்கு ஸ்பேர் வீல் வந்து பேஸ் மாடலில் வந்து வராது. ஸோ பட் இங்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்சல் ட்ரே கொடுக்கல. பட் இங்கேயுமே வந்து ஒரு 12 வோல்ட்டுக்கான சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பூட்க்கு வந்து லைட்ஸ் எதுவுமே வந்து கொடுக்கல. இங்கே வந்து ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க கேரி பேக்ஸ் வந்து மாட்டுறதுக்காக. அதே மாதிரி சப் ஊஃபர் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்கேஸ் மியூசிக் சிஸ்டம் போட்டு ஒரு சப் ஊஃபர் வைக்கிறீங்கன்னா இந்த பூட்டில் இதுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வச்சுக்கவும் முடியும். ஸ்பேர் அந்த இதெல்லாம் வைக்கிறதுக்கான ஒரு சைடில் வந்து ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வெஹிக்கிள் வந்து டெயில் ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குமே இங்கே வந்து லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இதில் டயர் இன்ஃப்ளேட்டர் இருக்கான்றதை பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ஒரு பஞ்சர் கிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பஞ்சர் கிட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஈவி காரில் ஃபஸ்ட்டு கட் பண்ணாங்க, இப்போ இந்த மாதிரி கார்லேயும் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனிவே நம்ம கூடிய சீக்கிரம் நான் முன்னாடி சொன்னது தான், இனிமேல் வரக்கூடிய காரில் நம்ம ஸ்பேர் வீல்ன்றதை வந்து பார்க்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி ஃபோனுக்கு சார்ஜரை ரிமூவ் பண்ணாங்களோ ஸ்பேர் வீலை பிராண்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் 75 to 80% பீப்புள்ஸ் அதை யூஸ் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒத்துக்கிறேன், நானும் பஞ்சராகி நிறுத்தி நான் பஞ்சர் பார்த்ததுங்கிறது பல வருடங்கள் ஆகிப்போச்சு. பட் டாக்ஸி ஆப்ரேட்டர் மாதிரியான ஆட்களுக்கு இன்னமும் ஸ்பேர் வீலுங்கிறது தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதை அட்லீஸ்ட் கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஆக்சரிஸாவது கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பேஸாவது வைங்க, அதில் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸாவது வைங்க. நாளடைவில் அந்த ஸ்பேஸையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ஸ்பேர் வீல் வாங்கி வைக்கக்கூட முடியாது. எனிவே சியராவோட டிசைனை பற்றி நான் ரொம்ப விமர்சிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சில பேருக்கு பிடிக்கலாம், ஒரு சில பேருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். இது ஒரு பாக்ஸியாக இருக்கே இந்த டிசைன் அப்படிங்கிறது. மேபி அடுத்த ட்ரெண்ட் வந்து இந்த பாக்ஸி டிசைன் மாதிரி இருக்குமோ அப்படின்றது போல் எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம ரீசெண்டாக வந்து நிறைய காரில் இந்த பாக்ஸி டிசைனை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பர்சனலாக ஒத்துக்கிறேங்க, எனக்கு பாக்ஸி டிசைன் அப்படிங்கிறது பிடிக்கும். அண்ட் சியரா வந்து உண்மையிலே பக்காவான மாடிஃபிகேஷன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு காராக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்சா மாதிரி அலாய் வீல்ஸை வந்து மாற்றுறது, இல்லை மேலே வந்து ஒரு அட்வென்ச்சர் கார் மாதிரி ஒரு கேரியர் வந்து அமைக்கிறது, டிஃபெண்டர் கிட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அந்த சைடில் வந்து பாக்ஸ் மாட்டுறது, ஸ்பேர் வீல் வந்து வெளியே பின்னாடி டோரில் வந்து மாட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது பண்ணலாம். ஸோ அதனால தான் பேசிக் மாடலாக நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். பட் பேசிக் மாடலாக இருந்தாலும் இந்த எல்இடி ஹெட்லைட்ஸு இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்து, ஏன்னா இதெல்லாம் நம்ம போய் வெளியில் மாற்றணுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். ஸோ அதெல்லாம் வந்து மாற்ற முடியாது. மாற்றலாம், பட் மாடிஃபிகேஷன் கேட்டகரிக்குள்ளே வந்து போயிடும். நீ தான் மாடிஃபிகேஷன் தானே எடுக்கிற அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். பட் இருந்தாலும் இதெல்லாம் கை வைக்கிறது, எலக்ட்ரானிக்ஸில் கை வைக்கிறதுன்றதை காட்டிலும் அதெல்லாம் பேசிக்காக இவங்க இந்த காரில் கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஹெட்லைட்டில் ஆக்சுவலாக ஃபாலோ மீ ஹெட்லாம் ஃபங்க்ஷனும் இருக்குது. அண்ட் ரிமோட் மூலியமாக ஹெட்லைட் வந்து ஆன் பண்ணவும் முடியும். அதையும் நான் இங்கே சொல்லிடுறேன். எனவே அந்த எக்ஸ்டீரியர் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வாங்க அப்படியே இன்டீரியருக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். இதில் ப்ளஸ் டோர் ஹேண்டில்லையும் இங்கே லைட் வந்து எரியுது பாருங்கள். அது மாதிரி ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிக்வஸ்ட் சென்சார் இருக்குன்னு நம்மளே புரிஞ்சிக்க முடியும். இது வந்து கீலெஸ்ஸாக வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ரிமோட், அதாவது லாக்கு, அன்லாக் ஃபங்க்ஷனு, பூட் ஓப்பனு, அதுக்கப்புறம் லைட்ஸு, அதாவது ஃபைன் மை வெஹிக்கிள்னு சொல்லலாம். லைட் அழுத்துறீங்கன்னா உங்களுக்கு வந்து எரியும். ஸோ அந்த ஃபங்க்ஷன்லாம் இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லை, 2 ரிமோட் கீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதை ஓப்பன் பண்ணி கீ இப்படி எடுத்துக்கவும் முடியும். ஓகே, எனிவே வாங்க நம்ம அப்படியே உள்ளே போவோம். சீட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல கம்ஃபர்ட்டுங்க. இந்த தை சப்போர்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் எலிவேட் பண்ணி வந்து கொடுத்து நல்ல சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் இல்லை,
இந்த அட்ஜஸ்டபிள் சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். பட் நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டாக தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதேமாதிரி இந்த காரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டேரிங் வந்து டில்ட் வந்து பண்ணிக்க முடியும். டெலஸ்கோப்பும் பார்த்திங்க அப்படின்னா உங்களால் பண்ணிக்கவும் முடியும். ஸோ அப்படியே நான் டோரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் காமிச்சிட்றேன். இந்த டோரில் பார்த்தீங்கன்னா 4 டோர் பவர் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் டிரைவர் டோர் வந்து இந்த ஆட்டோ ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை, எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் பட் ஃபோல்டபுள் ஃபங்க்ஷன் வந்து கிடையாது. ஹேண்டில்லாம் பிளாக்ல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். பாட்டில் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் வந்து இங்கே வந்து இருக்குது. அதேமாதிரி அம்பர்லா வைக்கிறதுக்கும் ப்ரொவிஷன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸ்பீக்கருக்கான கிரில் வந்து இருக்குது. அதுமாதிரி ட்விட்டர் மாட்டணும்னாலும் இங்கே உங்களால் வந்து மாட்டிக்கவும் முடியும். அதான் ஆக்சுவலாக வந்து ஒரு 6 ஸ்பீக்கர் ஒரு சப்வூஃபர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரை பொறுத்த வரைக்கும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி டேஷ்போர்ட் நீங்கள் அப்படியே பாருங்கள். டேஷ்போர்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல நீட்டாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஹார்ட் பிளாஸ்டிக் தான் இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பட் இங்கே இடங்கள்லாம் அது பாருங்களேன், அந்த பேனலுக்கு இடையில கொஞ்சம் கேப்லாம் வந்து இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த கேப் வந்து ரிமூவ் பண்ணக்கூடியதான். அதனால் இது ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கனால இந்த கேப் வந்து இருக்குது. எனிவே நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த பேனலுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனிவே இதுதான் வெஹிக்கிளோட டேஷ்போர்டு. ஸோ இந்த இடத்துல கிளாசி கிரே ஃபினிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கிளாசி பிளாக்ல வந்து இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு பாப்அப் டிஸ்பிளே வந்து ஒரு டச் ஸ்க்ரீன் வந்து நம்ம மாட்டினாலே போதும். இந்த ஃபுல் எப்படி சொல்ல, இந்த டேஷ்போர்டு அரேஞ்ச்மெண்ட்டே வந்து ரொம்ப பார்க்க ஒரு நீட்டாக ரொம்ப ப்ரீமியமாக இருக்கிற வகையில் வந்து மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கிளஸ்டர் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இதில் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் ஒரு எம்ஐடி ஃபங்க்ஷன் இருக்குது. மேபி இது கொஞ்சம் கிளாராக அடிக்கலாம், ஏன்னா இது மேலே ஒரு கவர் வந்து போட்டிருக்காங்க, அதனால் உங்களுக்கு அப்படி வந்து இருக்கும். ஸோ சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஎஃப்டி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஸ்பீடாக இருக்கட்டும், ஆர்பிஎம்மாக இருக்கட்டும், டெம்பரேச்சராக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள், ஃபியூல் கேஜ் இதெல்லாம் வந்து தெரிகிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ டோர் ஓப்பன் ஆகிருக்கான்றதை பார்க்கலாம், டிஸ்டன்ஸும் எம்டி வந்து பார்க்க முடியுது. ஸோ டிபிஎம்எஸும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனிவே இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் கிளஸ்டரில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கிளஸ்டருக்கான ஃபங்க்ஷனை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஆடியோ கண்ட்ரோல் இந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. ஏன்னா இதில் வந்து மியூசிக் சிஸ்டம் பேசிக்காக தானே இருக்குது, மியூசிக் சிஸ்டம் கிடையாதுல்ல. ஸோ அதெல்லாம் வந்து கிடையாது. ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங்காக தான் இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ புஷ் ஸ்டார்ட் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. புஷ் ஸ்டார்ட் பட்டனை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்குது. ஸோ வேறு எந்த ஃபங்க்ஷனும் இந்த இடத்துல வந்து இல்லை அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன்லாம் இதில் வந்து இருக்குது பாருங்கள். ஸோ ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷனு, பூட் ஓப்பனர், லாக்கு, ஹசார் சுவிச்சஸ்லாம் இதில் வந்து இருக்குது. உங்களுக்கு மேபி கிளார் அடிக்கலாம், ஏன்னா இது மேலே வந்து கவர் வந்து கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். பட் புது காரு, அதனால் அதை பிரிக்க வேணாமே, நான் அப்படியே ஒட்டியே உங்களுக்கு சொல்கிறேன். ஏசி ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டச் பேஸ்டு தாங்க ஏசி. இதில் வந்து எந்த ஒரு டிஸ்பிளே மாதிரியான ஃபங்க்ஷன் வந்து கொடுக்கல. ஏன்னா என்ன மோடில் இருக்குது என்னன்றது நம்ம இந்த டிஸ்பிளேல வந்து பார்ப்போம், அது மாதிரி வந்து கொடுக்கல. எல்லாமே டச் பேஸ்டாக இருக்குது. இங்கே இதுவாக இருக்கட்டும் எல்லாமே டச் பேஸ்டு. இது வந்து மசில் மெமரி வரத்துக்கு ரொம்ப லேட்டாகும். டிரைவர் சென்ட்ரிக்காக பார்க்கும்போது நான் நிறைய வீடியோவில் சொல்கிறது தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்கலாம். ஒரு டிரைவர் சென்ட்ரிக்காக எனக்கு பெருசாக இது வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லுவேன். சின்ன சின்ன பட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம கார் ஓட்டும் போது அந்த மசில் மெமரியிலே இதை வந்து யூஸ் பண்ணவும் முடியும். ஸோ மொபைல் ஃபோன் வைக்கிறதுக்கு இந்த இடத்துல ப்ரொவிஷன் இருக்குது. பட் இந்த ரப்பர்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டைப் சிக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பிக்கான போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கப் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இருக்குது. அதேமாதிரி பேஸ் மாடல்லே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷனு, எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் ஃபோன் இங்கே நீங்கள் வச்சுக்க முடியும். ஆம்ரெஸ்ட்குள்ளேயும் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட்டும் அட்ஜஸ்டபிள் இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா க்ளோ பாக்ஸு, ஒரு யூஸபிளான ஒரு க்ளோ பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எனிவே நீங்கள் அப்படியே பாருங்கள் இன்டீரியர் எப்படி வந்து இருக்குது, உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா என்னன்றதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கிரே கலர் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ஹைலி மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். மேபி கரையாகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போயே நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம் கரையாக இருக்குது. பட் டெலிவரி கொடுக்கும்போது எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து இந்த க்ளீனிங் ப்ராசஸ்லாம் வந்து மெயின்டைன் பண்ணி பண்ணணுங்கிறது ஒரு விஷயமா இருக்கும். மேபி சீட் கவர் போடும்போது கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணி சீட் கவர் போட்டிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டர் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்ரெஸ்டர் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி இங்கே நீங்கள் பார்க்கலாம் கேபின் லைட்டும் எல்இடியில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த ஃபங்க்ஷனும் வந்து இல்லை. ஸோ பார்க்கலாம். பட் கேபின் லைட் எல்இடியில் வந்து இருக்குது. பின்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா ரீடிங் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் எல்இடியில் இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வைசர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ் மாடலாக இருந்தாலும் அட்ஜஸ்டபிள் வைசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் கீழே உள்ளதை. அது மாதிரி 2 வைசர்லையுமே வந்து மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடாக இருக்கட்டும்,
கோ டிரைவர் சைடாக இருக்கட்டும், ரெண்டுதுலேயுமே வந்து அட்ஜஸ்டபிள் வைசரு, அதுமாதிரி மிரர் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மிரர் பொறுத்த வரைக்கும் ஆட்டோ டிம்மிங் ஃபங்க்ஷன் கிடையாது, மேனுவல் டிம்மிங் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. எனிவே வீலர்ஸ், நீங்கள் வந்து ஒரு மியூசிக் சிஸ்டம் வாங்கி போட்டிங்க அப்படின்னா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியே ரியர் சீட்டை வந்து பார்க்கலாம், அதில் என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம், சன்வைசரும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எனிவே இதையுமே வந்து பேஸ் மாடல்லே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே நீங்கள் வந்து பார்க்கலாம், டோரில் வந்து பாட்டில் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் வந்து இங்கே வந்து இருக்குது. ஸ்பீக்கருக்கான க்ரில்லு, இங்கே அம்பர்லா வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சின்ன சின்ன பேனல் கேப்ஸை தாங்க டாட்டா வந்து சரி பண்ணும். நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுது, கொஞ்சம் அந்த பேனல் கேப்ஸு எல்லாமே இன்னும் அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டிஸு இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த விஷயங்களை வந்து டாட்டா இன்னும் கவனிச்சாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ப்ராடக்டாக காரெல்லாம் நல்லா உருவாக்கிறாங்க, டிசைனாகவும் தோற்றமாகவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உருவாக்கிறாங்க. இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே நல்லா இருக்குது. பட் இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டாட்டா வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு வந்து போயிடுவாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இப்போ நம்ம சீட்டிங் கம்ஃபர்ட் விஷயத்துக்கு வருவோம். நம்ம ரீசெண்டாக வந்து செல்டாஸையும் இந்த சியராவையும் வந்து கம்பேரிஷன் வந்து பண்ணியிருந்தோம். அதில் 3 பேர் உட்கார வச்சே வந்து காமிச்சிருந்தேன் சியராவில் எப்படி கம்ஃபர்ட் இருக்குது அப்படிங்கிறது. இந்த காரை பொறுத்த வரைக்கும் ரியர் சீட்டில் 3 பேர் நல்லா தாராளமாகவே வந்து உட்காரலாங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து உட்காரலாம் அப்படின்னு சொல்லுவேன். என்னோடய ஹைட் வந்து 5.8. ஸோ நல்ல லெக் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. தை சப்போர்ட் பேஸ் மாடலில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சீட் கவர் போட்டிங்க அப்படின்னா இங்கே கொஞ்சம் குஷன் இருக்கிற மாதிரி வச்சு பண்ணிங்கன்னா மேபி இதை ஈஸியாக மேனேஜ் வந்து பண்ணிக்கலாம். ஹெட்ரெஸ்டர் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டர் கொடுத்துருக்காங்க, பட் சென்டரில் இருக்கிறவங்களுக்கு இல்லை. ஸோ 4 பேர் ஹெட்ரெஸ்டர் இருக்குது, 4 பேர் உட்காரதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆம்ரஸ் மாதிரியான விஷயங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கல அப்படின்னு சொல்லுவேன். ரிக்ளைனிங் ஃபங்க்ஷன் இருக்கான்னு பார்த்துடலாம். ஸோ ரிக்ளைனிங் ஃபங்க்ஷன் மாதிரியான விஷயங்கள் இதில் வந்து கிடையாது. இது வந்து உங்களுக்கு 60/40 ஃபோல்டபுள் கிடையாது, ஃபுல்லாமே வந்து ஃபோல்ட் ஆகிற மாதிரி தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க. நல்ல லெக் ரூமு, நல்ல ஹெட் ரூமு, தை சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஹம்ப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இல்லை, அதனால தான் 3 பேர் உட்காரத்துக்கும் வசதியாக வந்து இருக்குது. ரியர் ஏசி வெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்றாங்க, பட் டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட்டிங் ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா மொபைல் ஃபோன் வைக்கிறதுக்கெலாம் ப்ரொவிஷன் இருக்குது, பட் டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் வந்து இல்லை. ஸோ இங்கேருந்து பாருங்கள் எப்படி இருக்குங்கிறது, டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்குன்றத ஜஸ்ட்டு வந்து பாருங்கள். நான் சொன்னல ரீடிங் லேம்ப் வந்து இருக்குன்னு, அதுவும் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. பிடிச்சிக்கிறதுக்கு ஹேண்டில் எல்லாமே வந்து வசதியாகவே வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த காரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த காரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேஃப்டிலையும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவேன். 4 வீலர் டிஸ்க் பிரேக்காக இருக்கட்டும், ABS EBD, 6 ஏர் பேக்கு, ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட்டு, ஹில் ஹோல்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா காரில் ஸ்டாண்டர்டாக இருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. பாரத் அண்ட் கேப்லேயும் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு காராகவும் இந்த கார் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லுவேன். சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டாக அதிக சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா கார்லேயும் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சருங்கிறது கொடுத்துட்றாங்க. அதனால தான் நிறையா பேர் வந்து பேஸ் மாடலை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ஒரு சமயங்களில் வந்து நீங்கள் வந்து டாப் மாடல் போனால் தான் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குன்ற ஒரு காலம் இருந்துச்சு. பட் இப்போ அப்படி கிடையாது, பேஸ் மாடல் போனாலே உங்களுக்கு சேஃப்டி ஃபீச்சர் வந்துடுது. மித்ததெல்லாம் ஆக்சரிஸாக நம்ம பண்ணிக்கலாமே அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து பேஸ் மாடலை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். எனிவே அதோட இன்ஜின் ஸ்பெக் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துட்டு ஃபைனல் இந்த காரை பற்றின என்னோட ஒப்பீனியன் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் NA பெட்ரோலான ரெவட்ரான் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 1498 சிசி கொண்ட 4 சிலிண்டர் இன்ஜின், 106 PS பவர், 145 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் உருவாக்கியிருக்காங்க. இதில் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் வரும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் மாடலில் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் கிடையாது. 1.5 லிட்டர் கிரியோஜெட் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது அதிகபட்சமாக 118 PS பவரும், மேனுவலுக்கு 260 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் உருவாக்கியிருக்காங்க. ஸோ பேஸ் மாடலில் உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் வரும். நீங்கள் ஆட்டோமேட்டிக் வேணும் அப்படின்னா பியூர் மாடல் போகிற மாதிரி இருக்கும். ஓகே வீலர்ஸ், ஃபைனலாக என்னோட கருத்து இந்த பேஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டீசல் ஆப்ஷன் போகிறதா இருந்தாலும் இந்த வேரியண்ட்டில் எடுத்துக்கலாம், இல்லை NA பெட்ரோல் இன்ஜின் போகிறதா இருந்தாலும் இந்த வேரியண்ட்டில் உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ 2 விதமான இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது நைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பிராண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா அந்த NA பெட்ரோல் இன்ஜினை மட்டும் பேஸில் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் டீசல் போகணும் அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்த வேரியண்ட்டு தான் வாங்குற மாதிரி வந்து இருக்கும். பட் இதில் அந்த 2 இன்ஜின் ஆப்ஷனையும் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு குறிப்பாக
காம்படிட்டரை விட இது ஒரு 50,000 60,000 கூடுதலாக தான் இருக்குது. விக்டோரியஸை காட்டிலும் சரி, இல்லை கிராண்ட் விட்டாராவை காட்டிலும் சரி. ஸோ புதியதாக அறிமுகமான கியா செல்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோட டேரக்ட் ஒரு காம்படிட்டராக வந்து மாறிடுச்சு அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஏன்னா சியரா பார்க்குறவங்க நிறைய பேர் இப்போ செல்டாஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதோட பேஸ் மாடலை காட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து கொஞ்சம் விலை அதிகம் தான். ஒரு 50,000 வரைக்கும் விலை வந்து எக்ஸ்ஷோரூமில் வந்து அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதில் கொடுத்துருக்க ஒரு சில ஃபீச்சரை இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒன்று சொல்லலாம். அதில் குறிப்பாக சொல்லலாம் மியூசிக் சிஸ்டம் உங்களுக்கு பேஸில் கிடச்சிரும். க்ரூஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா பேஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை இவங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் மேபி அதிகம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்றதான் என்னோட கருத்து. பட் அதை தவிர்த்துட்டு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். கம்ஃபோர்ட் ரீதியாகவும் பெட்டராக இருக்கிற வகையில் இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். எனிவே இந்த காரை பற்றின உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த கார் பிடிச்சிருக்கா என்னன்றதையும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.